17வது வாரத்திற்கான முக்கிய அறிவியல் செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரத்தின் டாப் 10 செய்திகளை பார்க்கலாம். நமது பால்வீதி மண்டலத்தின் மையத்தில் உள்ள சகிட்டாரியஸ் ஏ கருந்துளையைச் சுற்றி ஒரு வலுவான காந்தப்புலம் இருப்பதை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இது கருந்துளைகள் எவ்வாறு பொருட்களை ஈர்க்கின்றன மற்றும் ஆற்றலை வெளியேற்றுகின்றன என்பதை புரிந்து கொள்ள உதவும். எக்ஸ்ரே மற்றும் ஸ்கேன் அறிக்கைகளை ஆய்வு செய்து மனித மருத்துவர்களை விட 20% துல்லியமாக மார்பக புற்றுநோயை கண்டறியும் புதிய AI கருவியை லண்டன் ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கியுள்ளனர். இது ஆரம்பகால சிகிச்சைக்கு பெரும் உதவியாக இருக்கும். பசிபிக் பெருங்கடலின் ஆழமான பகுதிகளில் இதுவரை அறியப்படாத 100க்கும் மேற்பட்ட புதிய கடல்வாழ் உயிரினங்களை கடல் ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இதில் இளஞ்சிவப்பு நிற பவளப்பாறைகளும் விசித்திரமான மீன் வகைகளும் அடங்கும். குவாண்டம் கம்ப்யூட்டர்களில் ஏற்படும் பிழைகளை தானாகவே திருத்தும் புதிய தொழில்நுட்பத்தை மைக்ரோசாப்ட் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இது சூப்பர் கம்ப்யூட்டர்களை விட பல மடங்கு வேகமான கணக்கீடுகளை செய்ய வழிவகை செய்யும். பிளாஸ்டிக் கழிவுகளை மிக வேகமாக மக்கச் செய்யும் ஒரு வகை பாக்டீரியாவை விஞ்ஞானிகள் ஆய்வகத்தில் மேம்படுத்தியுள்ளனர். இது ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் மாசுபாட்டை ஒழிக்க ஒரு நிரந்தர தீர்வாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லீத்தியம் பேட்டரிகளுக்கு மாற்றாக சோடியம் மற்றும் சர்க்கரையை பயன்படுத்தி அதிக ஆற்றல் கொண்ட பேட்டரிகளை ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கியுள்ளனர். இவை மலிவானவை மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதவை. நிலவின் மண்ணிலிருந்து ஆக்சிஜனை பிரித்தெடுக்கும் சோதனையில் இஸ்ரோ மற்றும் நாசா விஞ்ஞானிகள் வெற்றி பெற்றுள்ளனர். இது எதிர்காலத்தில் நிலவில் தங்கி ஆய்வு செய்யும் விண்வெளி வீரர்களுக்கு பெரிதும் உதவும். ஆபத்து ஏற்படும் போது தாவரங்கள் மற்ற தாவரங்களுக்கு எச்சரிக்கை சிக்னல்களை அனுப்புவதை அதிநவீன கேமராக்கள் மூலம் விஞ்ஞானிகள் படம் பிடித்துள்ளனர். தாவரங்கள் நாம் நினைப்பதை விட அதிக உணர்திறன் கொண்டவை என்பதை இது நிரூபிக்கிறது. DNA பரிசோதனை மூலம் 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய எகிப்திய மம்மிகளின் வம்சாவளியை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இது பண்டைய கால மக்களின் இடப்பெயர்வு மற்றும் நோய்களை பற்றிய புதிய தகவல்களை தருகிறது. பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களின் எண்ணங்கள் மூலமாகவே கணினியை இயக்கும் வகையில் மூளையில் பொருத்தப்படும் ஒரு சிறிய சிப் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. இது மனித இயந்திர இணைப்பில் ஒரு புதிய புரட்சியாகும். அடுத்த வாரம் புதிய தகவல்களுடன் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.